அந்த வாகனம் வந்து கம்பி ஏற்றுறதுக்கு 17ஆம் தேதி திருவாரூர் அண்ணாமலை செட்டியார் கடைக்கு நான் வாகனத்தை அனுப்பியிருக்கேன். சாயந்தரம் ஒரு 6:02க்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால் இதை மாதிரி ஃபைன் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதுக்கு அடுத்தபடியாக 6:02க்கு மெசேஜ் வந்த மாதிரி 6:37க்கு ஒரு மெசேஜ் வருது, திருப்பி ஃபைன் அடித்த மாதிரி. அப்போ வந்து வண்டி வந்து கடை வாசலில் நிற்கிது. சரியா அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து காவல்துறைகிட்ட ஸ்டேஷனில் ஃபோன் அடித்து பேசுவோம்னு சொல்லிட்டு அடித்து பேசும்போது எல்லாம் ஒரு நாளைக்கு எனக்கு 500 கேஸ் அடிக்க சொல்கிறாங்கப்பா, நாங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 கேஸ் தான் அடிக்க முடியுது, மிஷின்லாம் பழசாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து 2 கேஸ் போட்டிருக்கீங்க, அதுவும் ஒரே இதில் சீட் பெல்ட் போடலை, 2வது வந்து குழந்தைய வண்டியை ஓட்ட விட்ருக்காங்க, ஏதாவது 2த்துல அது அல்லது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் 2 கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு கேஸ் போட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு கேஸ் போட்டிருக்கீங்க. பார்க்குற நிறைய போடுறதுனால தெரியல, அது என்னன்னு மீட்டர்ல எல்லா வண்டியும் போடுறது தான். ஒரு நாளைக்கு 500 கேஸ் போடுங்கிறாங்க, நாங்கள் போடுறது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 50 கேஸ், இப்போ எல்லாம் 40 கேஸ் 30 கேஸ் தான், 500 போடுங்கிறாங்க ஒரு நாளைக்கு. அரசு அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் வந்து ரஹமத் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஹார்ட்வேர் ஷாப் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து பிகாம் டிகிரி ஹோல்டரு. நான் வந்து அப்ராடில் இருந்தேன். அப்ராட்லேருந்து இப்போ வந்து உள்ளூரில் வந்து ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இப்போ கடந்த 16ஆம் தேதி என்னென்னா கடைக்கு கம்பி ஏற்றுறதுக்காக நம்ம சொந்த வண்டி டிசம்பர் மாதம் ஒரு புது வாகனம் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த வாகனம் வந்து கம்பி ஏற்றுறதுக்கு 17ஆம் தேதி திருவாரூர் அண்ணாமலை செட்டியார் கடைக்கு நான் வாகனத்தை அனுப்பியிருக்கேன். சாயந்தரம் ஒரு 6:02க்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால் இதை மாதிரி ஃபைன் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. உடனே நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என் வண்டி ஓட்டிகிட்டு போன டிரைவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா இதேமாரி ஃபைன் அடிச்சிருக்காங்களா, என்னத்துக்கு படித்தாங்க, யாராவது மறைச்சாங்களா, மறைச்சி எதாவது கேட்டாங்களாப்பா, பேப்பர்லாம் காட்டினீங்களா, இல்லை கரெக்டாக தானே இருக்குது, எதனால் ஃபைன் அடித்தாங்கப்பான்னு கேட்கும்போது, இல்லை முடிகொண்டான்கிட்ட ஒரு காவல் அதிகாரி நிப்பாட்டி வண்டியை மறைச்சிட்டு இதேமாரி என்னப்பான்னு கேட்டாங்க. இதேமாரி கம்பி ஏற்றிட்டு போகிறோம் சார் கடைக்குன்னு சொன்னோம். சரிப்பா போங்கன்னு அனுப்பி விட்றாங்க, மற்றபடி எங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, நீ எங்களை நிப்பாட்டலாம் கொள்ளல, எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரிப்பா ஏதோ ஃபைன் அடிச்சிருக்காங்க, சரிப்பா நம்ம அங்கே ஸ்டேஷனுக்கு அடித்து நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கப்பான்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக 6:02க்கு மெசேஜ் வந்த மாதிரி 6:37க்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால் இதை மாதிரி திருப்பி ஃபைன் அடித்த மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா 6:30 அப்போ வந்து வண்டி வந்து கடை வாசலில் நிற்கிது.